ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டு இருந்த கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் பண்ண போகிறேன். தம்ப்லைன்லேயே பார்த்து இருந்திருப்பீங்க. அது என்ன அப்படின்றது டீட்டெயிலாக பேசிடலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நாத்தனாராங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சேனே. நேற்று ஜாத்ரா பார்த்துட்டு வந்து இங்கே திருவிழா ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஜாத்ரா பார்த்துட்டு வந்து நல்லா 10 மணி வரைக்கும் 9:30 மணி வரைக்கும் தூங்கினேன். நான் எப்போவும் தூக்கம் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ரொம்ப வளவலன்னு பேசாதம்மா, எருமையும் முகர கட்டி பார்க்கறதுக்கே பிடிக்காது. இதில் வர வளவலன்னு பேசுறியா அப்படின்னா என்ன பண்ணுறது, பேச வேண்டிய சூழ்நிலை, அதனால் பேசி தான் ஆகணும். வாங்க என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் கேட்டு இருந்த விஷயம், ராதா வீட்டுக்கு போங்க, ராதா கிட்டே பேசுங்க, ராதாவுக்கு உங்களுக்கு சண்டையா அப்படின்லாம் கேட்டுருந்தீங்க. அப்போல்லாம் நான் சொல்லியிருந்தேன், ராதாவுக்கு எனக்கு எந்த சண்டையும் இல்லை, ராதாவுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத தான் வந்து நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்திருப்போம். நானும் அதை தான் சொல்லியிருப்பேன், அவளும் அதை தான் சொல்லியிருப்பான். எங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தது, எதனால் வந்து நாங்கள் 2 பேரும் பேசிக்காமல் இருந்தோம் அப்படின்றது, இந்த பேசிக்காமல் இருந்ததில் நடுவில் கொஞ்சம் யாரெல்லாம் என்னென்ன சகனி வேலைலாம் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் அப்படியே 1 by 1 நம்ம பார்த்துடலாம். வாங்க. ஃபஸ்ட்டு விஷயமே வந்து, நீங்கள் ஏன் ராதா கிட்டே பேசலை, ராதா ஏன் உங்ககிட்ட பேசலை, என்ன விஷயம், என்ன ஆச்சு அப்படின்ற கொஸ்டின் தான் வந்து நிறைய பேர் கேட்டிங்க. நாங்கள் 2 பேருமே தொடர்ந்து எங்கள் வாயிலிருந்து நாங்கள் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் பேசாமல் இருக்கோம், கண்டிப்பாக நாங்கள் பேசுவோம், பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை, பேசாமல் இருக்கோம். ஆனால் அது என்ன விஷயம், எந்த ஒரு விஷயமும் இல்லை, அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னோம். இப்போ அந்த சொல்கிற விஷயம் வந்திருக்கு, அதனால் வந்து நான் சொல்கிறேன் என்ன விஷயம் அப்படின்றத. நேற்று வந்து முந்தாநேற்று வந்து ராதா வந்து கால் பண்ணியிருந்தா. சடனாக ஏன் கால் பண்ணால், எதுக்கு கால் பண்ணா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியலப்பா. ஆனால் கால் பண்ணாப்பா. ஃபஸ்ட்டு எடுத்த ஒரு தயக்கத்தோடையே ஃபோனை நான் அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணேன். வந்துட்டாருங்க. அதனால தான் அந்த தயக்கத்தோட ஃபோன் அட்டன் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, சரண்யா இந்த மாதிரி எப்போவுமே ஃபஸ்ட்டு தான் ஸ்டார்டிங்கில் தான் அக்கா சிஸ்டர் இதெல்லாம் சொன்னான். அதுக்கப்புறம் வாடி போடி அப்படியெல்லாம் பேச ஆரம்பித்தோம். நிறைய பேர் ராதா பாண்டிங்கும் நல்லா இருந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் பேசாமல் போனதுக்கப்புறம் ஏன் பேசலை, எதுக்கு பேசலை அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நாங்கள் வந்து பேசாமல் இருந்ததுக்கான ரீசன் வந்து என்னென்னா, 2 பேருக்குமே வந்து பொசிசிவ் அதிகம். ராதாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் கால் பண்ணணுன்ற எண்ணம், என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ராதாவாக கால் பண்ணணும் அப்படின்ற எண்ணம். எங்கள் 2 பேர் நடுவில் வேறு யாரும் வரக்கூடாது, வந்தாலும் அது எங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது, நாங்கள் விட்டு கொடுக்கவும் மாட்டோம். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது. சடனாக வந்து எதனாலன்னு தெரியல, நான் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நான் நிறையாவே வந்து அவகிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தேன். அது ஏன் எதுக்குன்ற விஷயம் எனக்கு தெரியவே இல்லை. என்ன அவங்க பெரிய மாமனார் இறந்ததுக்காகட்டும் நல்லபடியாக தான் போயிட்டு வந்தோம். வந்துட்டு மாமனார் இறந்ததுக்குலாம் நல்லபடியாக தான் நான் வந்து அங்கே போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் சடனாக என்னென்னு தெரியல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலக ஆரம்பித்தோம். அவள் என்னை விட்டு விலக ஆரம்பித்தா, நான் அவளை விட்டு விலக ஆரம்பித்தேன். அது ஏன்றதே தெரியல எங்களுக்குள்ள. அதை தான் சொன்னல, இதுக்கு நடுவில் வந்து எங்களுக்குள்ள சகுனி வேலை பார்த்தவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னை பற்றி அவகிட்டையும் அவளை பற்றி என்கிட்டையும் சொன்னவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சொன்னவங்களும் இருக்காங்க, சொல்லாதவங்களும் இருக்காங்க. மனசுக்குள்ளே நிறைய பேர் வந்து சனினுங்க இதுங்க பிரிஞ்சிடுச்சா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஏன்னா எப்போ பாரு ராதான்னு நான் சொல்கிறேன், எப்போ பாரு சரண்யா அவள் சொல்கிறா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு அந்த பொறாமையும் இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு எல்லாமே நாங்கள் பார்த்த. கையில் என்னது, அப்புறம் என்ன, ஓடிப்போம். ஆரி சட்டை இல்லாமல் இருந்தாங்க, அதனால நாங்கள் ஓடிட்டோம் வீட்டுக்குள்ளே. மூத்தர் போயிட்டாரு. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணாங்க. எனக்கு வந்து அவகிட்ட பிடிக்காமல் போன விஷயம் அப்படின்னு பார்த்தா, நான் ராதா வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க மாமியாரோடைய தம்பி பொண்டாட்டி வந்திருந்தாங்க. அப்போ வந்து அவங்க
பார்த்த வேலைங்க அவ்வளோ கஷ்டப்பட்டது. எனக்கு அதெல்லாம் பார்த்து எனக்கும் செஞ்சா அவங்களுக்கும் செஞ்சா அவங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட அதை வந்து நான் இப்போது என் நாத்தனாருக்கு வந்ததுக்கப்புறம் அதை நான் அனுபவிக்கும் போது தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது. அப்போ நான் வந்து அவகிட்ட சண்டை போட்டேன். ஏன்னா இனிமேல் வந்து உன் வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா என்னை வர சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஃபஸ்ட்டு சண்டை அவகிட்ட போட்டது. இது வரைக்கும் அவளும் எங்கேயும் இதை வெளியே சொல்லலை, நானும் அவள் சொல்லியிருக்காளான்னு தெரியல, நான் இது வரைக்கும் எங்கேயும் வெளியே சொல்லலை. இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போ அதுதான் எங்களுக்குள்ளே வந்த ஃபஸ்ட்டு சண்டையே. அதுக்கு முன்னால் நிறைய சண்டை வந்தது. அதெல்லாம் சும்மா அப்படி இப்படின்னு சண்டை போட்டுப்போம். அடுத்த செகண்டே ஃபோன் பேசி நீ நாயே நான் நாயே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி கொண்டு போவோம். ஆனால் இது ரொம்ப எங்களுக்குள்ளே இடைவெளி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்குள்ளே வந்து அந்த இடைவெளிகள் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சுது. இந்த மாதிரிலாம் பேசி சண்டை போட்டாச்சு. அதோட கொஞ்சம் கொஞ்சமாக ராதா விட்டு நான் விலக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவங்க மாமனார் வந்து சீரியஸாக இருக்கார், சின்ன பெரிய மாமனார் அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ போய் பாரு அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ நான் போய் பாருன்னு சொன்னப்போலாம் அந்த அம்மாவுக்கு போய் பார்க்கல. எங்கள் மாமியார் போகக்கூடாதுன்ட்டாங்க, என் புருஷன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க மேடம். அதுக்கப்புறம் பார்த்தா சடனாக போய் பார்த்துட்டு வந்தாங்க கொண்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனில் சொன்னான். அதெல்லாம் ஒரு சில விஷயம்லாம் எனக்கு அவகிட்ட அந்த கோவம் இருக்குது, பொறாமை இருக்குது. என்னென்னா அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இது எல்லாமே. நாங்கள் இத்தனை நாள் பேசாமல் இருந்தால் மற்றபடி ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரில ஒரு சின்ன சின்ன பொசிசிவ் அது மட்டும்தான் எங்கள் 2 பேருக்குள்ளே இருந்தது. அந்த ஈகோ இருந்தது. நீ ஃபோன் பண்ணுவியா, நான் ஃபோன் பண்ணுவேன், நான் பேசுவேன்னா நீ பேசுவியா அப்படின்ற அந்த ஒரு ஈகோ மட்டும்தான் இருந்தது. மற்றபடி ரொம்ப பெருசாக சொல்லிட்டு போகிற அளவுக்குலாம் எங்கள் எதுவுமே கிடையாது. அதனால் வந்து 2 பேரும் கொஞ்சம் தள்ளி ஏறியே இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் அவங்க மாமனார் இறந்ததுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசலை. அந்த கோவம் அந்த அம்மாவுக்கு, அந்த மாமனார் இறந்ததுக்கு என்கிட்ட சொல்லலைன்ற கோவம் எனக்கு. சொல்லியிருந்தால் கண்டிப்பாக போயிருப்பேன், சொல்லலை. அதனால் நான் வந்து போகல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு ராதா பாண்டிங்கும் நானும் எப்படி இருந்தோம் அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பார்த்தது தான். அதே மாதிரி நிறைய பேர் எவ்வளோ பேசுகிறீங்க ராதா குடும்பம் கேட்டது என்னால் தான், ராதாவும் வாழ்க்கையை அழிச்சது நான் தான் அப்படி இப்படின்னு என்னென்னவோ என்னை வந்து சொன்னீங்க. இதுக்கு எல்லாத்தோடைய வெளிப்பாடு தான் வேணாம், நீ தள்ளியிரு நான் தள்ளி இருக்கிறேன். லாஸ்ட்டாக ராதாவும் நானும் ஒரு வீடியோ போட்டோம். நடுவில் பேச ஆரம்பித்தேன். தமிழ்நாட்டுக்கு அவள் போனதுக்கப்புறம் இப்படி தான் சடனாக ஒரு வாட்டி அவளே ஃபோன் பண்ணா பேசினா. ஒரு 4 நாள் நல்லா பேசிகிட்டு இருந்தோம். 5ஆவது நாள் நான் வந்து அவள் கம்பெனியில் வேலை செய்யும்போது அந்த வீடியோ எடுத்து போட்டேன்னா அதில் கோவம் வந்தது. அவள் வந்து என்கிட்ட திட்டினா. அதுக்கப்புறம் நான் அவகிட்ட பேசவே இல்லை. போடி மயிறு அப்படின்னு சொல்லி தப்பாக பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, போடி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. சடனாக நேற்று கால் வரும்போது தான் ஒரு ஷாக்கு, இவன் ஏன் நமக்கு ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்து நான் 2வது 3வது ரிங்கிலே ஃபோன் அட்டன் பண்ணிட்டேன். ஃபோனை அட்டன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருந்திருப்பேன். பட் ஆனால் எனக்கு என்ன ரீசன் தெரியலையே, அவள் ஃபோன் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு தான் அட்டன் பண்ண உடனே சொன்னால் இந்த மாதிரி வந்து இமெயில் ஐடி மறந்துருச்சு, இமெயில் ஐடி உங்ககிட்ட இருந்ததுன்னா சொல்லு, ஏதாவது நான் அமைச்சிருப்பேன்ல சொல்லு அப்படின்ட்டு சொல்லி அதுக்கப்புறமா வந்து நான் அவனும் பேசிக்க ஆரம்பித்தோம். இப்போ நாங்கள் 2 பேருமே பேசிக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா 2 பேரும் சீக்கிரம் பார்த்துப்போம். அது எப்படி என்ன அப்படின்றதெல்லாம் நாங்கள் இன்னும் பிளான் பண்ணலை. பிளான் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட நாங்கள் மறக்காமல் சொல்லுவோம். இவ்வளோதான் எங்களுக்குள்ள பிரச்சனையே. எங்களுக்குள்ள பிரச்சனைன்னு பார்த்தா ஈகோ, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. நாங்கள் இப்போ அதே மாதிரி என்னென்னா அவளை விட்டு நான் விலகி இருந்ததுக்கு காரணம் என்னென்னா அவள் தமிழ்நாட்டுக்கு வந்ததே குழந்தைக்காக தான் வந்தாள். அந்த குழந்தைக்காக அவள் முயற்சி பண்ணணும், அவள் மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும். அங்கே இருக்கும்போது தான் இப்போ எது கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் இங்கே வந்ததுக்கப்புறமாவது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னா. ஆனால் அந்த அம்மா ஆடாத ஆட்டெல்லாம் ஆடினாங்க. இருக்குது, நேரில் பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு இருக்குது. இப்போதைக்கு எதுவுமே பேச மாட்டேன், எதுவுமே பேசுவேன், இதை பற்றி பேச மாட்டேன். ஒரு சில விஷயத்தெல்லாம் அவளை நேரில் வச்சு நீ கேட்கணுன்னு நானும் இருக்கிறேன். அதை நேரில் வச்சுட்டு கண்டிப்பாக நான் கேட்பேன். ஒரு சில பேர்லாம் நடுவில் வந்ததுக்கப்புறம் அந்த அம்மா மைண்டெல்லாம் கொஞ்சம் நிறைய மாறி போயிருந்தது. யார் என்ன சொன்னாலும் வந்து அந்த அந்த நம்பிக்கை வரலை. இல்லை இவ இப்படி சொல்லியிருக்க மாட்டா, இவ இப்படி செஞ்சுருக்க மாட்டா அப்படின்ற அந்த நம்பிக்கை அவளுக்கு வந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. நான் இதெல்லாம் நேரில் அவளை வச்சு பேசுகிறப்போ வந்து மொத்தமாக பேசிக்கலாம் அப்படின்றதுனால தான் நானும் இருக்கேன். ஆனால் அடுத்த மாதம் எப்படியும் வந்து
நான் கட்டக்கு போவேன். சரிங்களா? ராதா மாமியார் வீட்டுக்கு போகணுன்ற மைண்ட் செட் இருக்குது. இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் ஃபஸ்ட்டில் இல்லைன்னா நடுவில் வந்து ராதா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கேன். தருங்க அதனால தாங்க துணி போட்டேன். இவ்வளோ தாங்க. முடிஞ்சு போச்சா? அவங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சா? ஈகோவால் தான் நாங்கள் 2 பேரும் பேசிக்காமல் இருந்தோம், கால் பண்ணாமல் இருந்தோம், மெசேஜ் பண்ணாமல் இருந்தோம். இப்போ எப்பவும் போல் நார்மலாக பேசுகிறோம் கொள்கிறோம். இது நிறைய பேருக்கு ஷாக்காகவும் இருக்கலாம், அதிர்ச்சியாகவும் இருக்கலாம், சில பேருக்கு எரிச்சலாகவும் இருக்கலாம். சில பேர் ஐயா மூதிவிங்க திரும்ப சேர்ந்துருச்சிங்களா, இதுக்கப்புறம் ரொம்ப ஓவராக ஆடுங்க, ரொம்ப ஓவராக சீன் கொடுங்க, இப்படியெல்லாம் நீங்கள் வந்து சில பேர் நினைக்கலாம். பட் அப்படியே நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி நினைக்காதவங்களுக்கு எப்பவும் போல் வீடியோ பார்த்து சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. இப்போ நானும் ராதாவும் பேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் நடுவில் கொட்டை குழப்பறதுக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படின்றது தெரியல. ஓகே, பரவாயில்ல. என்னை பிடிச்சவங்களும் சரி, என்னை பிடிக்காதவங்களும் சரி இருந்தீங்கன்னா பார்த்துட்டு ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேட் கமெண்ட் இதில் வருது அப்படின்றத பார்ப்பேன் நான். ஓகே பாய். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.